இப்ப இருக்க பண நோட்டெல்லாம் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் வரப்போதான். அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு டிசிஷன வந்து எடுக்க போறோம். இந்த மாரி நாங்க வந்து இந்த ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நியூஸ் சொன்னாங்க. இது என்ன நியூஸ் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பழசா நம்ம ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். இனிமே வந்து அது மாதிரி இல்லாம ஒரு நியூவா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நியூவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இந்த பிளாஸ்டிக் கரன்சி நோட்ஸ், பாலிமர் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இத நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இதுக்கு தான் வந்து நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கவர்னர், அதாவது ஆர்பிஐ உடைய கவர்னர் சொன்னாரு. சோ அவர் என்ன சொன்னாரு, இந்த பாலிமர் நோட்ஸ்னா என்ன? அதே மாரி இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றதையும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பிளாஸ்டிக் கரன்சி நோட் அப்படின்னா என்ன? இந்த பாலிமர் நோட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இதுனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நார்மலான பிளாஸ்டிக்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பாலிமர் மெட்டீரியல்ல உருகக்கூடிய கரன்சி நோட்டா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது. சோ இது பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காவும், ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அடிக்கடி டக்குன்னு கிழியாது. அதே மாதிரி இது லாங் டெர்ம்க்குமே வந்து கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேர்ல்டுலயே வந்து சில கண்ட்ரீஸ் தான் இப்ப வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய இந்தியாவ பொறுத்தவரையும் ஒரு நியூ கான்செப்ட் கிடையாது. இது வந்து டெஸ்ட் டெக்னாலஜி தான். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத நம்ம நாட்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவ தான் நம்ம இந்தியா வந்து இப்ப கையில எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஏன் வந்து இப்போ ஆர்பிஐ இத யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 4 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லாங் லைஃப், அதாவது பேப்பர் நோட்டு இப்ப 6 ஆர் 12 மந்த்ஸ்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கிழிஞ்சிரும், இல்ல அழுக்காயிரும். சோ நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து ஏதாவது பண்ணிருவாங்க அந்த நோட்ஸ, இல்லன்னா பதுக்கி வச்சுக்குவாங்க. சோ அந்த நோட்டு காணாம போயிரும். சோ அந்த மாரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் நோட் வந்து 2 ஆர் 5 இயர்ஸ் வரையும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு லாங் டைமா இருக்கும் அப்படின்றதுனால இத சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ரெசிடென்ட், அதாவது நார்மலா நம்ம வந்து மழையிலயோ, இல்ல தண்ணீலயோ, இல்ல டர்ட் ஆயிருச்சு அப்படின்னாலோ வந்து இந்த பாலிமர் நோட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இம்பாக்ட் இருக்காது அப்படின்றதுனாலயும் இத சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஒன் வந்து ஃபேக் கரன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால, இப்போ அந்த ஃபேக்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப ஈஸியா வந்து நம்மளுடைய நோட்ட வந்து அச்சிடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ அவங்க அவங்க இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்றதுனால கொஞ்சம் அந்த ஃபேக் கரன்சிலாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த காஸ்ட் வந்து சேவ் பண்ணலாம். 4வது ரீசன் காஸ்ட் சேவ் பண்றாங்க. ஸோ முதல்ல வந்து காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாலிமர் நோட்ஸ வந்து யூஸ் பண்றப்ப, ஏன்னா பேப்பருக்கும் பாலிமருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றம்போது, ஃபர்ஸ்ட்டு நோட் அச்சிடுறப்போ வந்து நம்மளுக்கு காஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா அதோட யூசேஜ் வந்து லாங் டெர்மா இருக்கிறதுனால, இது 6 மந்த்ஸ்ல வந்து திரும்ப கிழிஞ்சு நம்ம இது பண்றதுக்கு இது 1 1/2 வருஷம் இருக்கும். அப்ப 4 தாட்டி நம்ம இத அச்சிடுறதுக்கும், இத ஒரு தாட்டி அச்சிடுறதுக்கும் வந்து நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது லாங் டெர்ம்ல பிரிண்டிங் காஸ்ட்டும் குறையும். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து இத இப்ப ஸ்டடி பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இது சில அட்வான்டேஜ் தான் இருந்தாலும் சில சேலஞ்சஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, புரொடெக்ஷன் காஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி ரொம்பவே அதிகமா இருக்கும். பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கன்சர்ன், அதாவது என்விரான்மென்ட் இஷ்யூலாம் வரும். ஏன்னா வந்து இப்ப கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து பிளாஸ்டிக்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப பிளாஸ்டிக் நோட்ஸ வந்து நோட்டா வந்து நம்ம ரூபாய் நோட்டுகள்லாம் ஆக்குறப்போ வந்து கொஞ்சம் என்விரான்மென்ட் இஷ்யூஸ்லாம் வரும். அதே மாரி பிரிண்டிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். இப்ப இருக்க பிரிண்டிங் அ மிஷினா இருக்கலாம். அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அந்த ஒரு இது வந்து எல்லாமே டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பப்ளிக் அடாப்ஷனுமே கொஞ்சம் டைம். பப்ளிக் வந்து நம்ம அடாப்ட் பண்றதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அந்த பாலிமர் நோட்ஸ்லாம் வந்து நம்ம பர்ஸ்ல வைக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்தாலும், அத வந்து அ அத மடிக்கிறது, வைக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அ அந்த மாதிரியா ஃப்ளெக்சிபிளா இருக்காதுன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நீங்க வந்து உண்மையிலேயே நீங்க அந்த யுஎஸ்ல இந்த மாதிரி கரன்சிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்ப அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து இன்னும் டிசிஷன்லாம் வந்து இன்னும் ஃபைனலைஸ்லாம் பண்ணல. இப்போதைக்கு அத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டெஸ்டபிலிட்டி ஸ்டடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து ஸ்மால் டெனோமினேஷன் நோட்ஸ்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு கூட நம்மளுக்கு வந்து யூசுக்கு வரலாம். ஸோ இல்ல அப்படின்னா அந்த ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு மாதிரி ட்ரையல் கூட பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்து வரும், வராமலும் இருக்கலாம். டெஸ்டிங் பீரியட் தான் இது. ஏன்னா இது வந்து வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூ. 2000 நோட்டு அடிக்கடி வந்துச்சு இல்லையா? ஸோ அத வந்து டோட்டலா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து பழக்கத்துல இருந்து அது அந்த பீரியட் டைம்ல வந்து பார்ப்பாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா இல்லையா? அது எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு? எவ்ளோ பெனிஃபிட்ஸா இருக்குன்றத பார்ப்பாங்க. ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதையுமே வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிருவாங்க. ஸோ வரும், வராமலும் இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ ஆர்பிஐ பொறுத்தவரையும்
ஃபியூச்சர் கரன்சி சிஸ்டம் வந்து ரீதிங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே தெரியலாம். ஸோ நம்மளுடைய கேஷ்லாம் வந்து ஃபியூச்சர்ல மாறும் அப்படின்னு நினைக்கிறப்பே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே வந்து அந்த பிளாஸ்டிக் கரன்சி வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க முன்னாடியே வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பிளாஸ்டிக் கரன்சிய யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணாதவங்க எப்படி இருக்கும்னு உங்களோட எக்ஸைட்மென்ட்டையும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஆர்பிஐ இந்த ஒரு டிசிஷன் எடுத்தது கரெக்ட்டா தப்பா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.